வணக்கம். இப்போ நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம வீட்டு கேஸ் சிலிண்டர் புக் பண்றதுல திடீர்னு ஒரு புது ரூல் வந்திருக்கு. என்னது அது? ஏன் இப்படி ஒரு குழப்பம்? வாங்க அத பத்தி தான் நாம இன்னைக்கு டீடைல்டா பார்க்க போறோம். ஆமாங்க, உங்க அடுத்த சிலிண்டர் வரதுக்கு ஏன் திடீர்னு 25 நாள் வெயிட் பண்ணணும்? இந்த கேள்விதான் இப்ப நம்ம எல்லார்கிட்டயுமே இருக்கு. இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு? வாங்க உள்ள போய் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த புது விதிமுறை அப்படின்னா என்ன? 15 நாளா இருந்தது எப்படி ஒரே ராத்திரியில 25 நாளா மாறுச்சு அத பார்க்கலாம். ஆமா, 25. இதுதான் அந்த புதிய எண். அதாவது நீங்க ஒரு சிலிண்டர் டெலிவரி வாங்கிட்டீங்கன்னா அடுத்த சிலிண்டர் புக் பண்ணோம்னா குறைஞ்சது 25 நாள் காத்திருந்தே ஆகணும். இதுதான் புது ரூல். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த மாற்றம் எவ்வளோ வேகமா நடந்திருக்கு பாருங்க. முதல்ல இந்த காத்திருப்பு காலத்தை 15 நாள்ல இருந்து 21 நாளா மாத்தினாங்க. ஆனா அந்த ரூல் சில மணி நேரம் கூட ஆகல. அடுத்த செகண்டே ஒரே நைட்ல அதை 25 நாளா மாத்திட்டாங்க. என்ன ஒரு வேகம் பாருங்க. சரி, இதுக்கு கவர்மெண்ட் சொல்ற ஒபிஷியல் ரீசன் என்ன? சப்ளைல பிரச்சனை வரலான்னு ஒரு கவலை இருக்கான். அதனால சிலர் தேவையில்லாம சிலிண்டரை பதுக்கி வைக்கிறத தடுக்கவும் எல்லா குடும்பத்துக்கும் கேஸ் கரெக்டா போய் சேரணுங்கிறதுக்காகவும் தான் இந்த நடவடிக்கைன்னு சொல்றாங்க. ஆனா கவர்மெண்ட் சொல்ற காரணம் இதுவா இருந்தாலும் இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணம் நம்ம நாட்டுல இல்ல. அது எங்கேயோ ஆயிரக்கணக்கான மைல் தள்ளி நடக்கிற ஒரு பெரிய சர்வதேச பிரச்சனையோடு சம்பந்தப்பட்டது. என்னது அது? வாங்க அதையும் பார்க்கலாம். இதோட மூல காரணம் பாத்தீங்கன்னா மத்திய கிழக்கு நாடுகள்ல நடந்துட்டு இருக்கிற ஒரு பதட்டமான சூழல் தான். குறிப்பா சொல்லணும்னா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நடக்கிற மோதல். இதனால உலக அளவுல எண்ணெய் மற்றும் எரிவாயுவை கொண்டு வர்ற கப்பல் போக்குவரத்து பாதைகள்ல பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இந்த பிரச்சனையோட மையப்புள்ளியே இந்த ஹார்மோஸ் ஜலசந்தி தாங்க. இது உலகத்தோட எரிசக்தி சப்ளைக்கு ஒரு முக்கியமான வழி. யோசிச்சு பாருங்க, உலகத்துல ஒரு பெரிய பங்கு எண்ணெய் மற்றும் கேஸ் இந்த சின்ன நீர்வழி பாதை வழியா தான் போகணும். இப்ப அங்குதான் பிரச்சனை. இந்த பாதிப்பு சாதாரணமானதில்ல. இதோட தீவிரத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது உலக எரிவாயு விநியோகத்தோட இதயத்திலே விழுந்த அடி மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு இது ஒரு பெரிய விஷயம். சரி, உலகத்துல எங்கேயோ நடக்கிற பிரச்சனை நம்ம தமிழ்நாட்டை எப்படி பாதிக்குது? இங்க பாத்தீங்கன்னா வீட்டுக்கு கேஸ் வாங்குறவங்களுக்கும் ஹோட்டல் மாதிரி தொழில் பண்றவங்களுக்கும் பாதிப்பு வேற வேற மாதிரி இருக்கு. ரெண்டு வித்தியாசமான கதைகள்னே சொல்லலாம். வீட்டு உபயோக சிலிண்டர்களுக்கு இப்போதைக்கு இது ஒரு முன்னெச்சரிக்கை கட்டுப்பாடு மட்டும்தான். ஏன்னா அரசாங்கத்துக்கிட்ட 20 நாளைக்கு தேவையான ஸ்டாக் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா கமர்ஷியல் சிலிண்டர்களுக்கு நிலைமை ரொம்ப மோசம். பயங்கரமான தட்டுப்பாடு நிலவுது. சில கம்பெனிங்க சப்ளையே நிறுத்திட்டாங்க. இதனால ஹோட்டல்ஸ் எல்லாம் மூடப்படுற அபாயத்தில் இருக்கு. இந்த நிலைமை எவ்ளோ சீரியஸ்னு தமிழ்நாடு ஹோட்டல் சங்கத்தோட இந்த எச்சரிக்கையை கேட்டாலே புரியும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதே நிலைமை நீடிச்சா இன்னும் 2-3 நாள்ல ஹோட்டல்களை மூடுறதை தவிர எங்களுக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாத்துக்கோங்க. சரி, இந்த நெருக்கடியை சமாளிக்க நம்ம மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்கள் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க? வாங்க அத பத்தி பாப்போம். மத்திய அரசாங்கம் ஒரு மல்டி லெவல் பிளானோட களத்துல இறங்கியிருக்காங்க. முதல்ல எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள்ல எல்பிஜி உற்பத்தியை அதிகப்படுத்த சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதா அப்படி உற்பத்தி செய்யற எல்லா கேஸையும் முதல்ல வீட்டு உபயோகத்துக்கு தான் கொடுக்கணும்னு முன்னுரிமை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, மருத்துவமனைகள், பள்ளிகள் மாதிரி அத்தியாவசிய இடங்களுக்கு கேஸ் தட்டுப்பாடு இல்லாம பாத்துக்கவும் மத்த தொழில்களோட கோரிக்கைகளை கவனிக்க ஒரு கமிட்டியும் அமைச்சிருக்காங்க. கடைசியா கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ய வேற ஏதாவது மாற்று வழிகள் இருக்கானோ ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் நடவடிக்கைகள் வேகமா நடந்துட்டு இருக்கு. முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சப்ளையை உறுதி செய்ய பெரிய அதிகாரிகளோட மீட்டிங்ஸ் நடத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம பிரதமர் மோடிக்கும் இது சம்பந்தமா ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. எதிர்க்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்களும் ஹோட்டல்ஸ் மற்றும் அம்மா உணவகங்கள் தொடர்ந்து இயங்க நடவடிக்கை எடுக்கணும்னு அரசாங்கத்தை வலியுறுத்தியிருக்காரு. ஓகே, இப்போ அரசாங்கம் நடவடிக்கை எல்லாம் எடுக்கிறாங்க. சரி, இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இதோட தொடர் விளைவுகள் எப்படி இருக்கும்? இப்போதைக்கு நிலைமை என்ன? அதை பத்தி பார்க்கலாம். இந்த கமர்ஷியல் சிலிண்டர் தட்டுப்பாட்டால நமக்கு ஒரு நேரடி பாதிப்பு வரலாம். அது என்னன்னா, ஹோட்டல்கள்ல சாப்பாட்டோட விலை அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு கேஸ் கிடைக்கலன்னா காஸ்ட் அதிகமாகும் இல்லையா? அது நம்மளதான் பாதிக்கும். ஆனா இதுக்கு நடுவுல ஒரு நல்ல விஷயமும் இருக்கு. பெட்ரோல், டீசல் இல்ல விமான எரிபொருள் இதுக்கெல்லாம் எந்த தட்டுப்பாடும் இல்லைன்னு அதிகாரிகள் உறுதியா சொல்லியிருக்காங்க. சோ இப்போதைக்கு பிரச்சனை எல்பிஜி சப்ளைல மட்டும்தான். பாத்தீங்களா, உலகத்துல எங்கேயோ நடக்கிற ஒரு பிரச்சனை நம்ம வீட்டு கிச்சனே எப்படி பாதிக்குதுன்னு. நம்ம உலகம் ஒன்னோட ஒன்னு எவ்வளவு கனெக்ட் ஆயிருக்குங்கிறதுக்கு இது ஒரு சரியான உதாரணம். சரி, அடுத்து என்ன நடக்கும்? இந்த கேள்விதான் இப்போ நம்ம எல்லாருக்கும் முன்னாடியும் இருக்கு.